ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூப்பர் சிங்கர் சீசன் 10 டைட்டில் வின்னர் அண்ட் ரன்னர் ஜீவிதா அவங்க இப்போது வெளியே வந்ததுக்கப்புறம் டைட்டில் வின்னர் ஆனதுக்கப்புறம் பதிவு என்ன போட்டிருக்காங்க, அதுக்கான பின்னணி என்னன்றது தாங்க இந்த வீடியோவில் இருக்க போகுது. அதாவது ஜீவிதா வந்து பார்த்திங்கன்னா நேற்று சூப்பர் சிங்கரில் ரன்னரப் ஆகியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கேஷாக வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் கொடுக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லலாம், அதாவது ஜான், இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 லட்ச ரூபாய் மதிப்புள்ள வீடு வந்து பார்த்திங்கன்னா தந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். ஸோ ஜீவிதா வெளியே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அவங்க போட்டிருக்கக்கூடிய போஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க ஃபஸ்ட்டு ரன்னரப் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்த அந்த ஒரு போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சமூக வலைத்தளத்தில் போட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்ற விஷயத்தை பார்த்திங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வெற்றிக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா மக்களாகிய நீங்கள் எல்லோரும் தான். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நான் பாடிக்கிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் எனக்கு யாருக்கும் பெருசாக தெரியவே தெரியாது. பட் இப்போது விஜய் டிவியில் நான் சூப்பர் சிங்கர் பாடினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஜய் டிவி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக அமைச்சு கொடுத்துருக்கு. இந்த ஒரு விஷயத்தை நான் என்றைக்குமே விட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் மக்களாகிய எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச எல்லாருக்கும் சொல்ல வார்த்தையே இல்லை. நான் தொடர்ந்து இதுக்கப்புறம் பாட்டு பாடி அவங்களும் சந்தோஷப்படுத்திட்டு இருப்பேன். எனக்கு சினிமாவில் சான்ஸ் கிடைச்சாலும் ஸோ அந்த பணிகள் வந்து பார்த்திங்கன்னா நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்து மக்களை என்டர்டெயின் பண்ணுவேன் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் இருக்கக்கூடிய சிக்கல் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 60 லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அப்டேட்டும் கொடுப்பார் அப்படின்ற விஷயத்தை எதிர்பார்க்கலாம். ஸோ எத்தனை பேர் இவர் ஜெயிச்சிருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷப்படுறீங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ ப்ளஸ் ஜீவிதா ஃபேன்ஸ் யார் இருக்கீங்களோ அவங்க எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்தை மென்ஷன் பண்ணுங்கள்.